ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு புது வகையான புரோட்டீன் ரொட்டி செய்ய போகிறேன். கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அது கூட சோயா சாஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து 2 தக்காளி நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து தக்காளியை வந்து சின்ன கீரலாக கத்தி எடுத்து கீரல் பண்ணி காஞ்ச மிளகா, தக்காளி, சோயா சாஸ் 3ஐயும் வந்து 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது சோயா சாஸை வந்து வேறு தண்ணியில் மாற்றி அதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். தக்காளியை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 2ஐயும் சேர்த்துட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். கெட்டியான பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது ஒரு குழிக்கரண்டி வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 குழிக்கரண்டி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம், நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தயிர் ஒரு 1/4 கப்பு எடுத்து சேர்த்து அதோட ருசிக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணுறோம். தயிர் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ தோசை தாவாவில் வந்து தோசை மாதிரி இல்லை, சப்பாத்தி மாதிரி, அதாவது ராகி ரொட்டி மாதிரி இதை நான் வந்து செய்ய போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மெதுவாக இதை திருப்பி போடலாம். நீங்கள் நிறைய தோசை செஞ்சுருப்பீங்க. இது வந்து வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவும் தேவைப்படாமல் அப்படியே சாப்பிட்லாம். நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகா போடலை, பட்டு கொத்தமல்லி இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.